அனைவருக்கும் வணக்கம். தென் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை, திருச்சி, நெல்லை, நாகர்கோயில் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தினமும் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னைக்கு வந்து செல்கிறார்கள். அதிலும் விடுமுறை தினங்களில் சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு சென்று வருவது வழக்கம். இதனால் ரயில், பேருந்துகளில் பயணம் கூட்டம் அலைமோதும். பேருந்துடன் ஒப்பிடும்போது ரயிலில் டிக்கெட் கட்டணம் குறைவு என்பதால் பெரும்பாலான பயணிகள் ரயிலில் பயணம் செய்யவே விரும்புவார்கள். பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் வேறு வழியின்றிதான் பேருந்துகளை நாடி செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் தற்போது பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் விதமாக பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தெற்கு ரயில்வே அவ்வப்போது சிறப்பு ரயில்களையும் அறிவித்து வருகிறது. அந்த வகையில்தான் இன்று மதுரையிலிருந்து சென்னை தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8:50 மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல் வழியாக திருச்சி வந்து சேரும். திருச்சியிலிருந்து இரவு 11 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக புதன்கிழமை காலை 6:30 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. மதுரையிலிருந்து சென்னைக்கு சாதாரண படுக்கை வசதி கொண்ட பெட்டியின் பயணம் செலவானது பயணம் செய்ய ரூபாய் 440 கட்டணம் செய்யப்படுகிறது. 3ஆம் வகுப்பு ஏசி கட்டணமாக ரூபாய் 1180, 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டியின் டிக்கெட் விலையானது 1635 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.